அனைவருக்கும் நாங்கள் தயாகீதா சனல் ஊடாக உங்களுக்கு தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் மகிழ்ச்சியாக தைப்பொங்கலை கொண்டாடுவோம். நாங்கள் இன்றைக்கு எங்கள் வீட்டில் தைப்பொங்கலை எப்படி கொண்டாடுகிறோம் என்று வாங்க காணொலிக்குள்ள போய் பார்ப்போம். அறையில் விளக்கு கொளுத்தி பொங்கலை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம் பொங்கல் பானையை வைப்போம். வெல்கோனையில் நிற்கிறோம். இப்போ பொங்கலுக்குரிய நிரோடம் எல்லாம் வைத்து இப்போ பொங்கலை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஒழுங்கும் செய்து கொண்டே இருக்கிறோம். இனி பொங்கல் பானையை வைத்தி பொங்கலை பொங்கி மீதி சிறிது நேரம் கழித்து மீதி காணொளியால் பார்ப்போம். ஆரம்பிக்கிறோம். விட்டு கொதிச்சு வர மீதி பொருட்களை போடுவோம். பொங்க விடுறதுக்கு பயரும் அரிசியுமா நாங்கள் பொங்கல் தான் பொங்குறோம். அன்றைக்கு கொஞ்சம் சக்கரை புக்கையும் கொஞ்சம் சக்கரை புக்கை. ஓகே ஓகே நல்லபடியாக பொங்கி வர பார்ப்போமா. முதல் கரெக்டு தக்காளி பழம் வைத்தங்க வேறு என்ன போஞ்சி கத்தரிக்காய் எல்லாம் போட்டு சுக்கினா வேப்பில்லை மிளகாயும் போட்டு அவிய வைச்ச நாங்கள். இப்போ அதெல்லாம் அவிஞ்சு வந்துடுது. இப்போ வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு தான் முதல் போட்டால் உருளைக்கிழங்கு டக்குண்டு கரைஞ்சி போடும். அதுக்காக கொஞ்சம் பூசணிக்காய் கொதிச்சா பிறகு பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டால் எல்லாம் ஒரே அவிக்கட்டும். பருப்பு நாங்கள் இதுக்குள்ள உடனே சேர்க்கறது இல்லை. வேண்டா புரிம்பு அவிய வச்சு அந்த தண்ணியை ஊற்றவணும். தண்ணி அவ்வளோ நல்லது இல்லை. அதை நுரை அள்ளி ஊற்றிட்டு தான் இந்த சாம்பாருக்கு நாங்கள் சேர்க்குறோம். நாங்கள் பேருந்து பார்ப்போம். இங்கே எங்கள் வழியில் அவளோடு நிற்கிறது பானை பொங்கல் ரெடியாகுது. சரியாக போதும். பொங்குது. சரிக்கு கிழக்கு 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 வாசல் கிழக்கு எங்களுடைய பொங்கல் கிழக்கு வாசலை பொங்கி சரித்து இருக்கிறது. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நல்ல வடிவா பொங்கி இருக்கு. ஓகே, இனி நாங்கள் சிறிதளவு தண்ணியை அகற்றி விட்டு அரிசியை இதுக்குள்ள சேர்ப்போம்.
ஏன்னா எவ்வளோ தண்ணிக்கும் போடுறது இல்லை தானே. அப்போ வெந்து பானாட்டிக்கு வெந்து சேர்க்கலாம். இப்போ கழுவின அரிசியை இதுக்குள்ள போட்டு நல்லா அவிய விடுவோம். பிறகு நெய்யில் காய்ச்சி பிளம்ஸ் எல்லாத்தையும் வதக்கிட்டு இதுக்க போட்டோம்னா நெய் வாசத்தோட வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். அதோட வடையால் சாயங்கால சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது. வெண்பொங்கலுக்கு இங்கே வடை சுடணும். வடை இப்போ தயாராகும். அதோட பள்ளிக்கூடம் கறியாண்டு போகணும். அதுக்கடையில் பொங்கலை முடித்து சூரியவானுக்கு எல்லாம் வச்சு தீபம் காட்டி வணங்கிட்டு பள்ளிக்கூடம் போக போகிறோம். இஞ்சால பயிர் அவிது, இஞ்சால பருப்பு வச்சிருக்கு. அதுக்கு சேர்க்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் போடுறேன். என்ற வாசமாக இருக்கும்ன்றதுக்காக இதெல்லாம் வந்தோன்னா முதன்படியாக அங்கால வடைய எல்லா அடுப்பும் எரிஞ்சோண்டு இருக்கிறதால வடை வைக்க இல்லாது. நாங்கள் புரியும்பா தான் சாம்பார் கை விட்டது. என்னென்னு சொன்னால் வெள்ளை நிறைய எடுக்கிறதுக்காண்டி தான் விட்டேன். இந்த முறை அவளை அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. ஏனெண்டா கை காலெல்லாம் உழைக்கலாம். அதனால தான் நான் நாங்கள் புரியும்பா வைக்கிறது. வெள்ளை கரைக்கும் அப்படித்தான் செய்கிறேன் நான். எல்லாம் அள்ளி ஊற்றி இந்த நுரை இருந்தால் கையால் உழையுமா? எனக்கு ரெண்டே தான் தெரியும். அதுதான் பிறகு சில பேர் முழுக்க அப்படியே போட்டா வைக்கிறது. அதுக்கு பிறகு தான் வெள்ளை கரைக்கும் பயத்தோட அவங்க சேர்க்கணும். இன்றைக்கு இதுக்கும் அப்படித்தான் தெரியுமா அவியத்துக்கு சாம்பாருக்கு. அங்கே பயிரம் இருக்க பார்ப்போம். நுரை எடுத்தாச்சுட்டு இனி நல்லா அவிக்கட்டும். இந்த பயிரை பார்த்தேன்டா அஞ்சுட்டு போடாது. பயிரையும் கொஞ்சம் கிட்ட கவிய கொஞ்சம் உரக்க மாட்டோம். கொஞ்சம் அவிக்கட்டும். அதுக்கடையில் வேறு சாம்பார் இந்த மாதிரி டிக்கெட்டு பார்ப்போம். சாம்பார் மரவள்ளிக்கிழங்கு தான் அவிக்காத மாதிரி இருந்தது பார்ப்பது. மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அப்போ சாம்பாருக்கு தூள் போடலாமே. இனி சாம்பாருக்கு தூளை போட்டு உள்ளியை போட்டு பழப்புளியெல்லாம் சேர்க்கலாம். வேண்டா கொஞ்சம் தக்காளி பழம் போட்டது கொஞ்சம் பழப்புளி சேர்க்கலாம். இப்போ நான் போட்டுட்டேன். சாம்பாருக்கு போட்டாச்சு. சாம்பாருக்கு உள்ளி போட்டாச்சு. இது என்ன செய்யணும்டா கிளச்சி வச்சுருக்க இந்த பழப்புளியை விட்டு தூளும் போடணும். எனக்கு விட இல்லைண்டா சரி தக்காளி பழம் போட்டு புளி போட்டு லைட்டாக போட்டோம். சாம்பாருக்கு கரைக்கி போடுற மாதிரி போட தெரியல. லைட்டாக போட்டால் காணும். கொஞ்சம் மல்லித்தூள் போடுவோம். மல்லித்தூள் கொஞ்சம் போடுவோம். மல்லி ஒன்று போட்டால் நல்லா இருக்கும். கணக்காக இருக்கிற இருக்கும். பிள்ளைகளும் குழந்தை பிள்ளைகள் சாப்பிடலாம். இந்தியாவில் இப்போ பருப்பை வெஞ்சிட்டு இந்த பருப்பையும் இதோட சேர்ப்போம். பார்த்தீங்கன்னா பருப்பும் சேர்த்து எல்லாம் ரெடியாகிட்டு எல்லாம் போட்டாச்சு. இனி கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கலாம். சரி இனி இதில் எண்ணெய் சட்னி வச்சா வடையே போடும் சேர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இது அரிசியெல்லாம் நல்லா பயிறு நல்லா அரைஞ்சிட்டுது. இப்போ பால் விட போகலாம். பசுப்பால்லாம் நாங்கள் பொங்கல் நாங்கள் வெண்பொங்கல் நல்ல வடிவாக மாலை விட்டாச்சு. கிளறிக்குவோம். வேணும் விட்டது தான் பால்
பூரி சட்னிக்கு போட்டு இப்போ எல்லாம் காசு இன்னைக்கு காரம் பாட்டு நெய் வதக்கி போட்டா சரி. காஜி பழம் சோல் வதக்கி போட்டால் இப்போ ரெடி. ஓகே இதை பார்ப்போம். இதை பார்த்துங்களா தயார் மூஞ்சி வந்துட்டார். அவங்க வந்துட்டார். இனி கொஞ்சம் இதோடைய சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணினால் எல்லாம் கரைஞ்சி வந்து அப்புறம் போதும் மாப்பிள்ளை கேட்க பார்க்கணும். கொதிச்சிட்டது நான் கொஞ்சம் பால் கூட போட்டுவிட்டேன். நல்லா இருக்கும். சாம்பார் பரடி இப்போ இதுக்கு தாளித்து கொட்டினா சாம்பார் ரெடியாகி ரூபா கொஞ்சம் அள்ளிட்டு ஓகே பயர் அரைஞ்சிட்டு தேங்காய் பழம் போட்டு சர்க்கரையையும் குட்டி போட சரி. இந்த பயருக்கு நாங்கள் சர்க்கரை சேர்ப்போம். சர்க்கரையை சேர்த்து தேங்காய் பழம் சேர்த்து விட்டா மோதகத்தின் கொஞ்சம் இதுப்புறமாக தேங்காய் பழம் போடும். தேங்காய் பழம் போட்டு இப்படி சொல்லித்தான் போடுவோம். கொஞ்சம் எல்லா பின்னும் கொஞ்சம் கூட எல்லாருக்கும் நல்லா புக்காக்கி நெய்யில் கொஞ்சம் வதக்கி பிளாம்ஸும் கஜுவும் சேர்க்குறதுக்கு நெய் விட்டுருக்கு கஜுவை போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ நெய்யை வதக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் ஒரு பெப்பரு உப்பாக்கி போடுறதுக்கு இதால் சர்க்கரை சரியை விட்டோன்னா தண்ணி போட்டு ஏனென்றால் சர்க்கரை முட்டை பெரிய வரைக்கும் இருப்போம். அப்புறம் சர்க்கரை முட்டை இன்னைக்கு படைப்போம். ஊரியனை கொண்டவங்கள் தான் விருப்பம். அது நல்லா வதங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் தலை பார்ப்போம். கஞ்சி வதங்கிட்டு எண்ணெயில் நெய்யில் அதை முட்டையோட சேர்ப்போம்.
இந்த ப்ளம்ஸையும் நெய்யில் வளர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் இந்த வடிவாக கரைஞ்சிட்டுது. நீ இந்த குட்டியை போட்டு இங்கே போட்டால் சர்க்கரை குக்கரை இந்த உருட்டி விட்டுருக்கு. இது பாருங்க, ப்ளம்ஸ் எல்லாம் இந்த நெய்யில் பொரிஞ்சோடு கொஞ்சம் இதாக வருது, இந்த குண்டு குண்டாக வருது. இப்போ ப்ளம்ஸ் எல்லாம் பொரிஞ்சிட்டது. இப்போ இப்படியே இந்த நெய்யோட இப்படியே போடும். நெய் வாசம் அடிக்கும் எல்லாம். இப்போ பள்ளிக்கூடம் நேரமாச்சு, போயினமா. போட்டு வாங்க, போட்டு வாங்க. இப்போ இந்த கஜு எல்லாம் ப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்குது. இதை கொண்டா இந்த சக்கரை பானிக்க சேர்ப்போம். இப்போ எண்ணெய் வட்டி விட்டுருக்குது. எண்ணெய் கண்டு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாளிக்கப்பு எண்ணெய் காஞ்சிக்குது. பித்தளை போட்டுட்டு பெருஞ்சீரகத்தையும் போட்டு வெந்த வெங்காயத்தையும் போட்டு இதோட செஞ்ச கருவேப்பிலையும் சேர்ப்பேன். வதங்கிட்டுது. வந்து கொஞ்சம் சிறு நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ இந்த சர்க்கரை புக்கையை கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூங்குவோம். ஏலக்காய் மரத்தை பிடிக்க வச்சிருங்க. விட்டால் சர்க்கரை புக்கை நல்ல வாசம் அடிக்கும். தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வச்சிருக்குது. முறுக்கு கிளிக்கவனும் வேற கொஞ்சம் பேர் இந்த மாவில் செய்யறது. சரி, முறுக்கு தண்ணி வச்சிருக்குது. முருகை கண்டாலும் முருகத்து கண்டாலும் ரெண்டும் குழைக்கணும். அதுதான் இப்போ வடக்கு வடையும். இப்போ தாளிச்சது சாம்பாருக்குள்ள போடுவோம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் புறாவை போட்டபடியா கரையாமலுக்கு அவிஞ்சா அப்படியே நிற்கிறோம். ஓகே,
பிறகு பார்ப்போம் கொஞ்சம் தண்ணி மாப்பிள்ளைக்கு சொன்னால் வடை பொரிஞ்சு கொண்டிருக்கிறது. அடுத்தது மோதம் அவிஞ்சு கொண்டிருக்கிறது. இப்போ முறுக்கு நான் குழச்சி வச்சுட்டேன். முறுக்கு சுட போகிறேன். இனி பிறகு பார்ப்போம் முறுக்கு போகுது. முறுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்குது, பொரிஞ்சு கொண்டிருக்குது. வேறுங்க ரெடி ஆகின முறுக்க பாருங்க எப்படி இருக்குது. இந்த ரெசிபியெல்லாம் நாங்கள் போட இல்லை, நேரம் பத்தாது, வேலைக்கு போகணும். இப்போ டக்கண்டு படைச்சிட்டு போயிடணும். 9 மணிக்கு வேலை. இன்னொரு முறை போடுறோம். சேர்ந்து பாப்போம். மடுக்க போகிறோம், முறுக்கும் முகம் மடுக்க போகிறோம். முகத்தை பார்ப்போம். முகம் ரெடி ஆகிடுது. முகம் ரெடி ஆகிடுச்சு. உலக்கை கொளுத்தி ஆரம்பி. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போடணும். லைட்டெல்லாம் சோடிச்சு விட்டுட்டு பள்ளிக்கூடம் போட்டினோம். விடியத்தான் போட்டு விட்டோம் நாங்கள். இப்போ வெயில் தானே, இப்போ தெரியாது விட்டான். பாருங்க சூரியன் கணக்கா எங்கட சென்ற வெக்கோனையே பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு தூவம் காட்டப்படுது. மணிய மாட்டேங்க. இப்போ இந்த தீவமனை மட்டுக்கும் வச்சு வைத்து முடியத்தான். இது இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக நடுகவும் இப்படி வரணும்னு சொல்லித்தான் சூரிய பகவானை நாங்கள் வேண்டி இந்த உள்ளவர் நாளில் இதை கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் இது சென்றடையணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு சூரியனுக்கு நன்றி செலுத்துவதாவது இன்றைக்கு சூரியனுக்கு வெளிச்சத்தையும் இருளுகளை எல்லாம் போக்கி வெளிச்சம் தர்றதையும் மற்றது எங்களுக்கு ஒரு நல்ல ஒளியாகவும் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி இதை சாப்பாடுகளை எல்லாம் படைச்சி நாங்கள் கும்பிடுவோம். சரி, நான் நீ தேவாரம் படிப்பேன். இல்லைவா? அந்த சைட்டில் வாழைப்பழத்தோடு இப்போ கற்பூரம் அணைஞ்சு விட்டது. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை வீடு ஃபுல்லாக எல்லா இடம் தெளித்து எங்களோட தீய சக்தி எல்லாம் போய் நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் இந்த தண்ணியை இனி தெளிக்க போகிறோம். வீடு ஃபுல்லாக தெளித்து பொங்கல் தண்ணி தெளிக்கும். பொங்கல் தண்ணியை சேர்த்து தெளித்து பொங்கின தண்ணியை தெளிச்சா அப்புறம் பார்ப்போம். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். பொங்கல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை பாய்.